Hello viewers, welcome to JERISH world. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விரால் மீன் குழம்பு. இப்போ வாங்க இதுக்கு என்னென்ன ingredients யூஸ் பண்ணிருக்கோம்னு பார்த்தறலாம். நான் இன்னைக்கு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு 1 kg விரால் மீன் எடுத்துர்க்கேன். அரைக்கிறதுக்கு 1.5 ஸ்பூன் ஜீரகம், 50 கிராம் சின்ன வெங்காயம், தக்காளி 2, ஒரு 5 ல இருந்து 6 பல் பூண்டு, பச்சை மிளகாய் 4, கருவேப்பிலை ஒரு கொத்து. இது குழம்பு தூள் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துர்க்கேன். இது ஜீரகம், மல்லி எல்லாம் சேர்த்து அரைச்சது. இது தனி மிளகாய் தூள் 1.5 ஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, தேங்காய் 50 கிராம், வெங்காயம் 50 கிராம், நம்ம எடுத்து வச்சிருந்த ஜீரகத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது லெமன் சைஸில் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். நம்ம எடுத்து வச்ச தேங்காய், வெங்காயம், ஜீரகம் அரைச்ச பேஸ்ட்டு, மாங்காய் பீஸ் 2 துண்டு. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நம்ம இன்னைக்கு மீன் குழம்பு மண் சட்டியில் தான் பண்ண போகிறோம். இது மண் சட்டி ஹீட் ஆகிடுச்சு. இதில் நம்ம தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம மண் சட்டியில் பண்ணும்போது ஆயில் ஹீட் ஆகிற வரைக்கும் தான் லேட் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் நம்ம மண் சட்டியில் பண்ணி சாப்பிட்றது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. தாளிக்கிறதுக்கு வெந்தயமும் கடுகும் ஆட் பண்ணியிருக்கோம். வெந்தயம் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மீன் குழம்புக்கு சேர்க்குறப்போ ருசி அதிகப்படுத்தி கொடுக்கும். அதுக்காக தான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நெக்ஸ்ட் இதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணால் அது வந்து கரிஞ்சு போகாமல் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணாமல் வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஆட் பண்ணுங்கள். இப்போது அடுத்தது அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டு பல்ல ஆட் பண்ணிக்கலாம். இதை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கணும். இந்த பூண்டு வந்து பச்சை ஸ்மெல் போகணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது வெங்காயம் பூண்டும் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதில் உள்ள அந்த சாறு நல்லா இறங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த மாங்காய் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் பீசஸ் ஆட் பண்ணுறது வந்து மீன் குழம்புக்கு டேஸ்ட்டாக அதிகப்படுத்தி கொடுக்கும். அதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாய் பொடி ஆட் பண்ணியிருக்கோம். நான் வந்து 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். குழம்புத்தூள் ஆட் பண்ணுறதுனால இது கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். குழம்புத்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணுறேன். இதில் சீரகம், மல்லி எல்லாம் சேர்த்து அரைச்சது. இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. மசால் வாடை நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது மீன் குழம்புக்கு தேவையான அளவு சால்ட்டை இப்போ அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மசால் ஸ்மெல் நல்லா போட்டும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிட்டு இதில் நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த புளிக்கரைசலை இதில் ஆட் பண்ண போகிறோம். 4-5 பேர் சாப்பிட்றதுக்கு ஒரு லெமன் சைஸ் புளி அளவு கரெக்டாக இருக்கும். நான் வந்து இதை எடுத்து அதிலெல்லாம் கரைச்சிட்டு தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஏன் அதிகமாக ஆட் பண்ணல அப்படின்னா நம்ம வந்து மாங்காயும் ஆட் பண்ணியிருக்கோம். அதுலேயும் புளிப்பு இருக்கும். அதனால தான் இந்த புளிக்கரைசல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த தேங்காய், வெங்காயம், ஜீரகம் அந்த பேஸ்ட் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த தேங்காய் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் அதனால அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகும். ஆனால் மூடி போட்டுட்டு அப்படியே விட்டுறாதீங்க. அப்பப்போ கிளறி விடுங்க. இல்லைனா மண் சட்டிக்கு அடியில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. குழம்பு திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஃபிஷ்ஷை ஒரு பீஸாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மீன் பீசஸையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. லைட்டாக பரட்டி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சுருங்க. அப்பப்போ லைட்டாக பரட்டி விடுங்க. இப்போ ஃபைனலாக இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து டேஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. பாருங்கள், நம்ம மீன் பீஸ் எவ்வளோ அழகாக வெந்துட்டுருக்குன்னு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும், குழம்பு ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அண்ட் ஆல்சோ இது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக தான் இருந்திருக்கும். கண்டிப்பாக அதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்காக மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.